ட்ரேடிங்ல நீங்க பிகினரா உள்ள வரீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதே இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரூல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறதுக்கு. இந்த ரூல பொறுத்தவரைக்கும் சிம்பிள் தான். இதுதான் 0.5% ரிஸ்க் ரூல். நாளைக்கு நம்ம 2 ட்ரேட் தான் எடுக்க போறோம். 2 ட்ரேடுக்கு மேல தாண்டக்கூடாது. வின் ஆர் லூஸ். அப்போ நம்ம டெய்லி எவ்வளவு லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கவுண்ட் வேல்யூல 1% தான் லாஸ் பண்ண போறோம். அப்போ 1% தான் லாஸ் பண்ண போறோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம 0.5% ரிஸ்க் தான் எடுக்க போறோம். 2 ட்ரேடுக்கு. நம்மளோட மினிமம் டார்கெட் எவ்வளவு இருக்க போகுதுன்னா 1:2 தான் நம்மளோட டார்கெட்டா இருக்க போகுது. அப்போ நீங்க டெய்லி வந்து 2 ட்ரேடுமே லாஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட மொத்தமா ஓவரால் ரிஸ்கே 1% தான் இருக்க போகுது. எக்ஸாம்பிள் நம்ம 1 லேக் அக்கவுண்ட் டாலர்ல 0.5% வந்து ரிஸ்க் பண்ணோம் அப்படின்னா $500 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அக்கவுண்ட். கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா myfxbook.com-க்கு போய் உங்களோட அக்கவுண்டோட வேல்யூ எவ்வளவோ அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளவு ரிஸ்க் பண்ண போறோம் 0.5% ரிஸ்க் பண்ண போறோம். 0.5% ரிஸ்க் அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் 32 பிப்ஸ்னா அந்த 32 பிப்ஸ் போட்டு நீங்க கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் இங்க வந்துரும் அண்ட் நீங்க என்ன லாட் சைஸ் போடணும் அப்படின்ட்டு கூட உங்களுக்கு தெளிவா வந்துரும். ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஒரு ட்ரேடையும் ஜர்னல் பண்ணுங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை ஸ்லோவா வந்து நீங்களே பில்ட் பண்ணலாம்.